Hello friends, welcome to Rajisivams kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து எலுமிச்சம்பழ ஊறுகாய். ஆயில்லெஸ் எண்ணெயே இல்லாம பண்ணக்கூடிய லெமன் பிக்கல். அதுக்கு நான் ஒரு 6-7 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு இருக்கேன். அதை என்ன பண்ண போறோம்? சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதில் 6 எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துட்ருக்கேன். இந்த கல் உப்பை இதில் போட்டுருவோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லேசாக கையால் பிசைஞ்சு விட்டால் கொஞ்சம் ஈஸியாக ஊறும். அதை அப்படியே அமுத்தி மூடி வச்சுருவோம். இது ஓவர் நைட் இப்படியே இருக்கட்டும். மறுநாள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் இந்த டப்பாவை நல்லா குலுக்கிட்டு வெயிலில் வைப்போம். ஒரு 4-5 நாளைக்கு இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோன்னா நல்லா சாஃப்டாகிடும். நீங்களே கையால் அமுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டான உடனே என்ன பண்ணலாம், இதுக்கு மிளகா பொடியெல்லாம் போடணும் இல்லையா? இதுக்கு உங்களுக்கு ரெடிமேட் மிளகா பொடி கிடச்சா ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 சின்ன பீஸ் பெருங்காயம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 20 சிவப்பு மிளகா எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டா போதும். எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், லேசாக சூடு. மிக்சியில் பொடி பண்ணுறதுக்கு தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஒரு 5-6 நாள் வெயிலில் வச்சு எடுத்ததில் நல்லா சாஃப்டாகிடுச்சு எலுமிச்சம்பழம். இப்போது இதையும் இந்த பொடியையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே நான் ஒரு எலுமிச்சம்பழம் புழிகிறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக புழிஞ்சிட்டு நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஷெல்ஃப் லைஃப் உண்டு. எண்ணெயே இல்லை, இது ஆயில் இல்லாத எலுமிச்சம்பழ ஊறுகாய். ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு எப்படி சொல்லணும் அவசியம். ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Okay, thank you and happy cooking.